நடிகர் விஜய் வந்து அரசியல் களத்தில் குதிச்சு பெரிய அளவுக்கு மாஸ்க் கட்டிட்டு வராப்புல. ஆமாம். இவருடைய அரசியல் வருகை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த மக்களுக்கு பகிர்ந்துக்குங்க. அதாவது விஜய் வந்து 2 வருஷத்துக்கு முன்னே வந்துட்டாரு. அப்போதிருந்தே அவர் வந்து கட்சி கொடியெல்லாம் அறிமுகப்படுத்தினாங்க. கட்சி கொடினா அந்த அவங்களுடைய ரசிகர் பண்ற கொடியை ஆரம்பிச்சு எல்லாம் இது பண்ணி அவங்க ஒரு அரசியலுக்கு நான் வருவேன்னு அவர் சொல்லிட்டாரு. தாவேக்காவே இப்போ அவங்க வந்து 2 வருஷத்துக்கு போய் தொடங்கிட்டாங்க. அப்போ அந்த சூழல்ல அவங்களுக்கு ஏற்கனவே அவங்களுடைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் ரசிகர் பட்டாளம்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து அவங்களுக்கு வந்து நல்ல வலுவாவே இருந்துச்சு. அந்த வலுவா இருந்த காரணத்தினால அவருக்கு வந்து அரசியல் செய்யறதுக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு மாஸ் காட்டணும்ல, ஒரு கூட்டம் கூடணும்ல. கூட்டம் இல்லாம அரசியல் இல்லை. அரசியலுக்கு பேசிக்கே என்னன்னு சொன்னா கூட்டம் தான். ஒரு வியாபாரம் பண்ணா சரக்கு அவசியம் இல்லை. எந்த கடையா இருந்தாலும் சரக்கு இல்லாத கடையில வியாபாரம் பண்ண முடியுமா? வியாபாரமும் வராது, கஸ்டமரும் வர மாட்டாங்க. காலி கடையை பார்த்தா எவனும் வருவானா? அந்த மாதிரி கூட்டம் தான் ரொம்ப மெயின். அந்த கூட்டம் அவர்கிட்ட இருந்துச்சு, ரசிகர் கூட்டம். ரசிகர் வந்து பொதுவா வந்து இப்ப சினிமா துறையில இருந்து வரக்கூடிய எல்லாருக்குமே ஒரு கூட்டம் இருக்கத்தானே செய்யும். ஆமா ஆமா, சினிமா துறையில வரவங்களுக்கு எல்லாருக்கும். விஜயகாந்த் வந்தாரு, அவரும் பிரமாண்டமான ஒரு கூட்டத்தை வந்து கூட்டம். இப்படி நடிகர்களுடைய வரலாறுகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எந்த நடிகர்லாம் அரசியலுக்கு உள்ள வர்றாங்களோ அவங்க எல்லாம் பெரிய அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்கத்தான் செஞ்சு. ஆமா ஆமா, எல்லாருக்குமே கூட்டம் இருந்துச்சு, அதை நம்ம மறுக்க முடியாது. பொதுவா அரசியல் விமர்சகர்கள் பார்வையாளர்கள் சொல்றது என்னன்னு சொன்னா, இது நம்மளுடைய கருத்து இல்ல. எம்ஜிஆர் வந்து அரசியலுக்குள்ள வரும் பொழுது எந்த அளவுக்கு அந்த அவருக்குடைய ரசிகர் பட்டாளம் எந்த செல்வாக்கு இருந்துச்சோ அதுல பாதி அளவாவது இவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவர் எம்ஜிஆர் அளவுக்கு இல்லாட்டாலும் அந்த ஒரு பாதி அளவு இருக்கு. அதே மாதிரி இவர் அந்த ஓட்டு பிடிக்கிற சதவீதத்தை வந்து பொதுவாக அரசியல்வாதிகள் சொல்லும் போது அந்த அரசியல் ஆய்வாளர்கள் மற்றவங்க அந்த கருத்தை வந்து கணிக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, இவர் குறைஞ்சது 15% ஓட்டை பிரிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ஒரு மீடியா மாத்திரம் இல்லை, இவங்க நியூஸ் 7 வந்து ஒரு இது எடுத்திருந்தாங்க. அதுல அவங்க கிட்டத்தட்ட அவங்க கொஞ்சம் அதிகமாவே சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்தியா டுடே ஒரு சர்வே எடுத்திருந்தது, அவங்க வந்து திமுக தான் திருப்பி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி அதுதான் திட்டமா சொல்லியிருந்தாங்க. அப்படி சொன்னவங்களே வந்து 15% ஓட்டை விஜய் வாங்குவாரு. ஆமா, அப்படின்னா வந்து மீடியாக்கள்லாம் வந்து இப்ப எந்த கட்சி இதுல இருக்குதோ அந்த ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டா தான் பெரும்பான்மையான மீடியாக்கள் வந்து செயல்படும். அப்படிப்பட்ட மீடியாவில் ஒன்னே வந்து விஜய் 15% ஓட்டு வந்து வாங்குவாருன்றதை சொல்லியிருக்காங்க. 15% ஓட்டோடய ஒருத்தர் உள்ளக்க வந்ததா இதுவரை தமிழக அரசியல நிகழல. ஏன் வந்து இன்னைக்கு குறைச்சி இவரை வந்து சில பேர் மதிப்பிடுறத நாம ஏன் தவறுன்னு சொல்றோம்னு சொன்னா, இந்த 15% ஓட்டோட யார் வந்தா? சீமான் வரும்போது வந்தாரா? இல்ல இல்ல இல்ல. அவர் வந்து எவ்வளவு எடுத்துட்டு வந்தாரு? 1.5% தான் அவர் ஆரம்பத்துல வாங்கினாரு. ஆரம்பத்துல ஒரு தேர்தலில் நிற்கும் பொழுது அவரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா அவர் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் தேர்தலுக்கு வந்தார். எடுத்து தேர்தலுக்கு வரல, அப்புறம் தான் ஒரு தேர்தலில் இறங்கினாரு. அப்போ அவர் வாங்கின ஓட்டு முதல் தேர்தலில் வாங்கினது 1.5% தான். அதுதான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கூடி என்ன ஆச்சு, உங்களுக்கு வந்து இப்போ வந்து 8% இருக்கு. ஆனா எடுத்ததுமே 15% வந்தது யாருன்னு பார்த்தா விஜய் தான் வந்து இந்த சதவீதத்துல வந்திருக்காப்ல. அதனாலதான் ஒரு தேர்தல்கள்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாருன்றது. அது நமக்கு விஜய் பிடிக்குதோ பிடிக்கலையோ அதெல்லாம் வேற விஷயம். விஜய் நம்மளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, அவருடைய அரசியல் பாதை சரியா தவறா அதெல்லாம் வேற விஷயம். அவருக்கு என்ன ஆதரவு இருக்கு அதை வந்து நம்ம என்னது உள்ளபடி ஏத்துக்கிறது தானே சரியா இருக்கும். இல்ல விஜய்க்கு ஒண்ணுமே இல்ல, அவர் 10 ஓட்டு கூட வாங்க மாட்டாரு, ஒரு இடத்துல கூட ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னா அது வந்து சரியான ஒரு இதா இருக்கு. அது வந்து ஒரு அரசியல் பார்வையா போயிடும். ஒரு மத்த கட்சியில யாராவது தீவிரமா இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க பார்க்கிற பார்வையாக அது மாறிடும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், அவருக்கு உள்ள என்னவோ அதை நீங்க வந்து சரியா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த எதிர்கட்சிகள் என்ன செய்ய முடியும், அவருக்கு எதிராக இருக்கிறவங்க சரியாக அரசியல் செய்ய முடியும். அப்ப இந்த தேர்தலில் வந்து ஒரு